கேரளாவில் ஒதுக்குப்புறமா ஒரு ஊர். அங்கே 8 சென்ட்டுக்கு நடுவில் 3 சென்டில் ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடு. பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது, சரியாக சொல்லணும்னா அடுத்த வீடு. அந்த வீட்டில் ஒரு வயதான தம்பதிகள். அவங்கள தேடி யாரும் வந்த மாதிரினா தெரியல. பசங்க எல்லாரும் வெளிநாட்டில் இருப்பாங்க போல. நாங்கள் புதுசாக கல்யாணமான இளம் ஜோடி தான். இனிமேதான் குழந்தை எல்லாமே. வார நாட்கள்ல எங்க 2 பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே சரியா இருக்கும். எப்படியோ எங்களுக்குள்ள பழக்கமாகி ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் அந்த நந்தவனத்துல தான் எங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு 1 மணி நேரம் பேசிய பிறகுதான் நாங்க வீடு திரும்புவோம். நல்ல ரிலாக்ஸா இருக்கும். அந்த சில்லுன்ற குளிர்ல அவசரமே இல்லாம காஃபியை குடிச்சிட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறது ஒரு தனி சுகம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த காஃபி டப்பாவை திறக்க முடியாம அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுவாங்க. தாத்தாவும் மீசையை ஸ்டைலா முறுக்கிட்டு ஒரு வெற்று சிரிப்போட அதை திறந்து கொடுப்பாரு. பாட்டி அதை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்போட அடுப்பங்கரைக்கு போயிடுவாங்க. இதை 2-3 வாரம் பார்த்துட்டு போன பிறகு பாட்டிக்கு ஈஸியா மூடிய திறக்கிறதுக்கு ஒரு கருவி வாங்கி கொடுத்திருந்தோம். இந்த வாரமும் வழக்கம் போல எங்க ஞாயிறு மாலை விசி அந்த வீட்டுக்கு தான். காஃபி டப்பாவோட தாத்தாவை அணுகினாங்க பாட்டி. தாத்தாவும் இருமாப்போட திறந்து கொடுத்தாரு. பாட்டியும் உள்ள போயிட்டாங்க. பாட்டி உள்ள போனதும் என் மனைவியும் பின்னாலேயே போய், பாட்டி ஏன் அந்த கருவியை நீங்க யூஸ் பண்ணல, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, பாட்டி சிரிச்சுட்டே சொன்னாங்க, இதுதாங்க அந்த கதையோட ஹைலைட்டே. குழந்தை, இந்த மூடியை திறக்க எதுவுமே தேவையில்லை, நானே திறந்திருப்பேன். அவரை நான் திறக்க சொல்றதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம், சந்தோஷம். இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கெத்து. இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமா இருக்கோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. நான் இன்னும் அவரை தான் சார்ந்து இருக்கிறேன்னு ஒரு ஆளுமை. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்து வாழ்றது தானே. இன்னும் வாழ போறது கொஞ்ச நாள் தான். யாரும் யாருக்கும் பயன் இல்லாம இருக்கிறோமே அப்படின்ற நினைப்பே இல்லாம சந்தோஷமா வாழணும். அதுக்கு தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் என்னால எதுவுமே பேச முடியல. இந்த மூடியில இவ்வளோ விஷயமா? வயசானவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க செயல்கள்லையும் அர்த்தம் இருக்கு. தன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினைப்பு யாருக்குமே வரக்கூடாதுன்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க. இந்த பாடமெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கத்துக்கணும். அதுக்கு அவங்க நம்மளோட இருக்கணும். தாத்தா பாட்டியோட வாழ்றது வரம் அப்படின்னா பேரன் பேத்தியோட வாழ்றது கொடிப்பிணை அப்படின்னே சொல்லலாம். பணத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பாசத்துக்கும் கொடுங்க.